படை வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 100,000. நாடு பிடிக்க வந்த கொள்ளை கூட்டம் பெரும் படை வீடு போட்டிருக்கிறார்கள். வந்தவர்கள் பேசவோ விவாதிக்கவோ தயாராக இல்லை. என்ன செய்யலாம் வேளரே? நம் வாளுக்கும் வளரிக்கும் வேலை வந்து விட்டது. நாளை நடக்கவிருக்கும் போரில் நாம் பயன்படுத்தவிருக்கும் வியூகம் வேல் வியூகம். எதிரில் நிற்பது நம்மை விட பல மடங்கு பெரும் படை என்று தெரிந்தால் வேல் வியூகத்தை பயன்படுத்துவதே சரியானது. வேல் வியூகத்தில் இருக்கும் 50 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல. 5000 படை வீரர்களுக்கு சமமானவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், கன நேரத்தில் காற்றை கிழித்து செல்லும் மின்னல் வேகம் கொண்டவர்கள், நம் இனம் மண் மக்களை காக்க இலக்கை அடையும் வரை போராடும் வீர சத்திரியர்கள். சேர சோழ பாண்டிய எந்த படைகளிலும் இல்லாத படை நமது வேல் வியூகம் படை. அந்நியனை ஆட்சி செய்ய விட்டுவிட்டால் அழித்து விடுவான் நம் கலாச்சாரத்தை. நம் தாய்மொழியை தவிர்க்க சொல்வான், அவன் மொழியை திணிக்கச் செய்வான். நுழைய விட மாட்டோம், எவரையும் நுழைய விட மாட்டோம். நான் மீண்டும் வருவேன். என் உயிரே போயினும் இந்த மண்ணை மீட்டு வருவேன். யாரங்கே? இடத்தை சுத்தம் செய்து முடிசூட்டி விழாவிற்கும் திருமணத்திற்கும் ஆவணம் செய்யுங்கள். புது மாப்பிள்ளை சற்று இளைப்பாறிவிட்டு வருகிறேன். இது நீ எனக்கு கற்றுக் கொடுத்த வித்தைதான். திருமணம் மணமேடையில் நடைபெறாமல் பிணமேடையில் நடந்ததே என்ற எண்ணம் ஒரு புறம், எதிரே உலகின் மொத்த அழகின் உருவமாக இருக்கும் இவளை அடைந்தே தீர வேண்டும் என்ற விரகதாபம் ஒரு புறம். இந்த பிறவி இல்லை, இனி எந்த பிறவி எடுத்தாலும் உன்னுடைய முற்றுப்புள்ளி நான் தான்.
இன்று உனக்கு அஸ்தமனமாயிருக்கலாம், ஆனால் என்றேனும் ஒரு நாள் தோற்று போன உன் பவித்திரமான காதலில் ஜெயிக்க சீறி வரும் சூறாவளியாய் நீ மீண்டும் பிறப்பாயடா.